அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் தான் ரமேஷ். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை தமிழ்நாடு இல்லை புதுச்சேரியில், அதாவது நம்ம எம்சிசியில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இன்று நாளை தான் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அந்த சாய்ஸ் லாக்கிங்லாம் வந்து லாஸ்ட் டேட் இருக்குது. இதில் இன்னமும் நிறைய மாணவர்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஃபோனும் போட்டு, சார் ஒரு 15 லட்சத்துக்கு வருஷத்துக்கு பட்ஜெட் ஏதாவது சீட் கிடைக்குமா, 16 லட்சத்துக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க. இவங்களோட காத்திருப்பு வந்து பார்த்திங்க அப்புறம் ஒரு தவறானது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து பார்த்தா தான் உண்மையான நிலவரங்கள் என்ன ஏதுங்கிற கஷ்டங்கள் தெரிய வரும். பட் இப்போ அவங்க எதிர்பார்க்குற பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறத ஆணித்தனமாக பல நூறு முறை சொல்லிவிட்டேன். ஆனால் அப்படி இருந்தும் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து லோ பட்ஜெட் சீட்ஸு இந்த 15-16 லட்சத்தில் எங்கேயாவது கிடைக்குமா தமிழ்நாடு புதுச்சேரியில் அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக கால் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்ட மாணவர்கள் பேரண்ட்ஸ் தயவு செய்து அந்த மாதிரி எண்ணத்தோடு எனக்கு கால் பண்ண வேலைக்கு. உங்களை ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிற நோக்கங்கள் எனக்கு கிடையாது. ஆனால் அந்த மாதிரி பட்ஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதான் நிதாசனமான உண்மைகள். இப்போ வேறு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு சொல்லக்கூடிய தெளிவான தகவல் என்னென்னா, ஒன்று நீங்கள் இருக்கிற பட்ஜெட்டை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெளி ஸ்டேட் போகலாம். மத்திய பிரதேஷ், யூபி இதெல்லாம் போனோம் அப்படின்னா 55 to 65க்குள்ளே நம்ம டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபுட்டு இது எல்லாமே முடிச்சுக்கலாம். 5 வருஷத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன், சரிங்களா? இது ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஒரு 1500-2000 கிலோமீட்டர் தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி ஏதாவது கம்மியாக வேணும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகலாம். இது ஆல்ரெடி சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வேணும், பாண்டிச்சேரிக்குள்ளே தான் வேணும் சார், பக்கத்தில் இருக்க கேரளா பாருங்களேன், இந்த பக்கம் இருக்கிற கர்நாடகா பாருங்களேன், ஆந்திராத்தில் இருக்கணும் கூட சொல்லுங்கள் சார், போயிடலாம். இல்லைங்க, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, அங்கே இல்லை. அதனால தான் நான் தெளிவாக வந்து திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற மாணவர்கள் இங்கே பட்ஜெட் கம்மியாகும் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில சமயத்தில் எதிர்பார்க்குறாங்க. உண்மை சொல்ல போனால் வந்து ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாலாம் வந்து இந்த கொரோனா டைம் அதுக்கு முன்னாலாம் டொனேஷனில் சீட் போய்ட்டுருந்தேன். இது பல லட்சம் மாணவர்களுக்கு தெரியும். இப்போ டொனேஷன் இல்லாமல் நார்மல் ஃபீஸ்க்கு போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு இந்த ஃபீஸில் இன்னும் கம்மி வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ வெளி மாநிலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபி, எம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அது வேணுங்கிற மாணவர்கள் மட்டும் எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள், கம்மியான ஃபீஸுன்னு எதிர்பார்த்தாங்கன்னா. இது உங்களை காயப்படுறதுக்காக சொல்லப்படவில்லை. இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக தெரியப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் எடுத்துக்கலாம். இல்லையா ஒரு வருஷம் ரிப்பீட்டர் போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அடுத்த வருஷம் நீங்கள் நல்ல மார்க் எடுத்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கூட போங்க. செலவுகள் இல்லாமல் உங்கள் பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மிச்சமாக இருக்கும், ஒரு சேமிப்பாக இருக்கும். சிறந்த முறையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.